பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ஏசையா புஸ்தகம் 43வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்துக்கோங்க. 25வது வசனம் எடுத்துக்கோங்க. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது இந்த வசனம் என்னன்னாக்க, நான் தான் உன் மீறுதல்களை, உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். எதனால் மன்னிக்கிறேன்னாக்க, எதனால் அவர் உங்களோட பாவத்தையும் மீறுதல்களை மன்னிக்க போகிறான்னா, அவரோட நாமத்தின் நான் மகிமைக்கேண்டு அவர் நிமித்தமாக நானே உன் மீறுதல்களை எல்லாம் என் நிமித்தமாகவேங்கிறார். அப்படின்னாக்கா தேவனுடைய நிமித்தமாக, அவர் தேவனாக இருக்கிறதுனால, நீங்களும் நானும் அவர் ஜனமாக இருக்கிறதுனால, அவரோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால, தகப்பன் நம்மளை தண்டித்து மரணத்துக்கு போகட்டும், நரகத்துக்கு போகட்டும்னு விட்டுடாதபடிக்கு நம்ம மேலே இரக்கம் கொள்றதுனால அவர் என்ன பண்ணுறாராம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நம்ம மீறுதல்களை அவர் குலைச்சி போடுறாராம். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்மளோட பாவங்களும் அவர் நினையாமல் இருப்பார். எப்போ நம்ம அவர் பக்கம் மனம் திரும்பிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, நீங்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்தில் யாராவது தேவனுக்கு விரோதமாக செஞ்ச பாவங்களுக்காக, அந்த மீறுதல்களுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேளுங்க. தேவன் அவர் நிமித்தமாகவே அந்த மீறுதல்களை என்ன பண்ணுவாராம், குலைத்து போடுவார். அது மாத்திரம் இல்லை, அந்த பாவங்களை அவர் நினையாமல் இருப்பேன்னு சொல்கிறார். அப்படி நினையாமல் இருக்கணும்னாக்க நம்ம முழு குடும்பமாக நம்ம தேவ சமூகத்தில் மனம் திரும்பணும். அப்படி உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், இல்லை நீங்களும் உங்கள் கணவரும், இல்லை கணவன் மனைவி, இல்லை பெற்றோர் பிள்ளைகள் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் முட்டி போட்டு, ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் உற்றார் ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் இனி அப்படி பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு கேட்கறச்சு. நிச்சயமாக ஆண்டவர் அவர் நாமத்து நிமித்தமாக மீறுதல்களை குலைத்தும் போடுவார். இனி அந்த பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவர் நினைக்க மாட்டேன்னு சொன்னதுனால, அந்த மீறல்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது, நாங்கள் திருப்பி நம்ம பாவம் செய்யக்கூடாது, திருப்பியும் அந்த இதில் விழக்கூடாது, இல்லை வேறு பாவத்தில் விழுந்துடக்கூடாது. அவர் சமூகத்தில் விழுந்து, ஏசப்பா நாங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு, இனி மீறுதல்கள் செய்யாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்கன்னு அவரோடு நீங்கள் சார்ந்து அவர் சமூகத்திலேருந்து வேதம் வாசித்து ஜபிக்கரிச்சு, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே தேவ ஜனங்களும் எங்களோட மீறல்கள்லாம் நீர் ஆண்டவரை குலைத்து போடுவதற்காக நன்றி தகப்பனே. இனி அந்த பாவத்தை நினையாது இருப்பேன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களும் அவர்கள் குடும்பம் உங்கள் பக்கம் மனம் திரும்பட்டும் தகப்பனே. உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரை பின்மாற்றத்தில் இருந்தவர்களும் உங்கள் சமூகத்தில் வரட்டும் ஆண்டவரை, மனம் திரும்பி வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த இளையகுமாரன் ஆண்டவரை பரத்துக்கும் பரலோகத்துக்கு விரோதமாக செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பி வந்ததன் நிமித்தம் ஆண்டவரே அந்த தகப்பன் களி கூர்ந்தது போல இப்பொழுது உங்கள் ஜனங்கள் ஆண்டவரே உங்கள் பக்கம் வரட்டும் ஆண்டவரே, திரும்பி வரட்டும் தகப்பனே. அவர்கள் மீறதுகளை எல்லாம் நினையாது இருப்பீராக, குலைத்து போடுவீராக. அவர்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை நினையாமல் இருந்து மன்னிப்பீராக தகப்பனே. அவங்கள் மறுபடியும் உமக்குள்ளாக ஆண்டவரை வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி, உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமீன். நிச்சயமாக நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மீறல்களை மன்னிப்பார், உங்கள் பாவங்களை நினையாமல் இருப்பார். காட் பிளஸ் யூ.